சுரேந்தர் ராஜ்புட் இந்த இவர் தான். இவர் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தெரியல. செப்டம்பர் மாதம் வாக்கில் இந்தியா முழுக்க நேஷன் வைட் செம்மையாக ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு காங்கிரஸ் லீடர் இவர். இவர் என்ன சொன்னார், ஏன் ட்ரோல் பண்ணாங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பாருங்கள். இவங்க யார் தெரிஞ்சா நீங்கள் கில்லி தான். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக அந்த நோபல் பிரைஸ் பீஸ் பிரைஸ் வாங்கினாங்க, அமெரிக்கான நோபல் பிரைஸ் அது வாங்கினாங்க இல்லையா? வெனிசுலா நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மஷாடோ, அவங்க தான் இவங்க. ஓகே, சுரேந்திர ராஜ்புட்டுக்கும் மரியா கொரினாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு குட்டி கேம் விளையாடுவோம். ஓகே, சிம்பிள் தான். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மனசில் வச்சுக்குவேன். அவரை பற்றின க்ளூஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதை வச்சு அவர் யாரும் கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகேயா? க்ளூ நம்பர் 1, என் மனசில் இருக்கிற அந்த தலைவர் ஒரு ஜனநாயக நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர். ஓகே. க்ளூ நம்பர் 2, என் மனசில் இருக்கிற அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வாழ்கிற அந்த நாட்டில் 2013 2014 வாக்கில் ஜனநாயக ரீதியாக ஒரு தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கொஞ்சம் சர்வாதிகார மனநிலை உள்ள ஒரு தலைவராக அறியப்படுறவர் அவர். ஓகே, ஃபைன். க்ளூ நம்பர் 3, என் மனசில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் வாழ்கிற அந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்கிற மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால் பட்டன் தட்டினா ஓட்டு விழுகிற இவிஎம் மெத்தட். ஓகே. க்ளூ நம்பர் 4, அந்த பட்டன் தட்டினா ஓட்டு விழுகிற இவிஎம் மெத்தடில் சில பல குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி என் மனசில் இருக்கிற தலைவர் வாழ்கிற நாட்டில் விவிபேட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதாவது என்னன்னா, ஓட்டு போட்டால் அந்த சிம்பிள் வந்து ரெசிப்ட் மாதிரி வந்து நம்ம கண்ணில் தெரியும். ஓகே, க்ளூ நம்பர் 4 முடிஞ்சிருச்சு. க்ளூ நம்பர் 5, என் மனசில் நினைச்சிருக்க தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக வாழ்கிற அந்த நாட்டில் இருந்து இருக்கிற தலைவர் இருக்கார் இல்லையா, அவரே அந்த சர்வாதிகார லைட் தட்டின்ட்டு உள்ள தலைவர், அவரே 2019 வருஷம் மறுபடியும் எலெக்ட் ஆகப்படுறார். க்ளூ நம்பர் 6, இந்த தலைவர் என் மனசுக்கு தலைவர் வாழ்கிற அந்த நாட்டில் அங்கே எலெக்ஷன் நடத்துகிற அமைப்புக்கும் அந்த தலைவராக இருக்கிறவருக்கும் சம் மேனிபுலேஷன்ஸ் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷன்ஸ் கொலாபரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அகில உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. க்ளூ நம்பர் 7, அந்த ஸ்பெகுலேஷனை முன்னின்று நடத்தினவர் யாருன்னு சொன்னால் என் மனசில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் தான். க்ளூ நம்பர் 8, ஒரு கட்டத்தில் இந்த எதிர்கட்சி தலைவருடைய பதவியை டீடைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவர் வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க, நிறையா நடக்குது. க்ளூ நம்பர் 9, என் மனசில் இருக்கிற அந்த எதிர்கட்சி தலைவர் அமைதிக்கான 2025க்கான நோபல் பீஸ் பிரைஸ் வென்றவர். எஸ், நான் மரியா கொரினா மஷாடோவை தான் நினச்சேன். நான் சொன்ன அந்த நாடு வந்து வெனிசுலா, அந்த தலைவர் வந்து நிக்கோலா மோரோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ உங்களுக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் வந்தாரா? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த சுரேந்தர் ராஜ்புட் என்ன சொன்னார்னா, ஏன்பா இதெல்லாம் ராகுல் காந்தி பண்ணுறாரு, அவர் கொடுத்தா என்ன நோபல் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தான் அவரை பிடிச்சி நாடு முழுக்க வச்சு செஞ்சாங்க, சரியான அடி அடித்தாங்க. அதை விட்டுருங்க. எனக்கு என்ன கவலைன்னா, வெனிசுலா மாதிரி ஒரு ஃப்ரஜைல் டெமோக்ரஸியோட நான் க்ளூ கொடுக்கும்போது இன்னொரு நாட்டோட ஞாபகம், இன்னொரு தலைவரோட ஞாபகம் வருது. அது நினச்சா அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா?